வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். 67 கூட்டணி அமைத்து அண்ணா ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணிகளுக்கு பங்கில்லை என்று அறிவித்தார். அரசியல் வேறு, ஆட்சி வேறு என்று அவர் கருதியிருக்கக்கூடும். அரசியலில் கூட்டணிகள் சாத்தியம். ஆட்சியில் கூட்டணி வைத்தால் ஆட்சி நீர்த்து போகும் என்று அவர் நினைத்திருக்கலாம். வலதுசாரிகளை வைத்து கொண்டு அவர் நினைக்கிற ஆட்சியை தர முடியாது என்று அவர் நினைத்திருக்கலாம். அவர் எடுத்த முடிவு இன்று 2026 ஆட்சியை விட்டு திமுக கழகம் இறங்கும் வரை அண்ணாவின் தீர்க்க தரிசனம் சரியாகவே இருந்திருக்கிறது. திமுக தனிச்சே ஒவ்வொரு சமயங்களிலும் ஆட்சி அமைத்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சிக்கு பிறகும் புதிய நிலைப்பாடுகளில் தரமான ஆட்சியை திமுக தந்து வந்திருக்கிறது. 2021 2026 வரை திமுக கழகம் திராவிட மாடல் என்ற பெயரில் ஸ்டாலின் நடத்திய ஆட்சி அகில இந்தியாவிலும் சிறப்பான ஆட்சி, முதன்மையான ஆட்சி என்ற புகழை பெற்றது. இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் மற்ற மாடல் ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தன. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட மாடல் ஆட்சி நடந்தது. திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி. அதை நடத்தி கொண்டிருந்த முதன் மந்திரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதன் மந்திரி என்று ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் புள்ளி விவரங்கள், ஒன்றிய அரசு தந்த புள்ளி விவரங்கள் நிரூபித்து காட்டின. எனவே ஆட்சியில் ஸ்டாலின் ஜெயித்தார். ஆனால் தேர்தலில் தான் திமுக தோற்றது. ஆட்சி வேறு, தேர்தல் வேறு. அதனால்தான் அண்ணா அவர்கள் தேர்தலில் கூட்டணி வைக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்ற தீர்க்க தரிசன முடிவுக்கு அன்று வந்திருக்கக்கூடும். அது உண்மை என்று 2026 வரை திமுக ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் சிறப்பான ஆட்சி தந்து நிரூபித்தே வந்திருக்கிறது. எனவே ஆட்சியில் பங்கு தர தேவையில்லை. ஆனால் 2026 திமுக தோற்ற பிறகு இப்பொழுது புதிய ஒரு பாடம் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணா அவராகவே எடுத்த முடிவு ஆட்சியில் பங்கில்லை என்பது. இன்று ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு அரசியலில் கூட கூட்டணி தேவையில்லை என்பது. தேர்தலில் இவர் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது ஒரு 10 முதல் 12, 13% வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்கு சென்றன என்று தேர்தல் முடிவுகள் சொல்லுகின்றன. ஆனால் அதில் ஒரு 70% பங்கு உதயசூரியன் வாக்காளர்கள் அளித்த வாக்குகளாக இருக்கலாம். கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் திமுக கரத்தை 30% பலப்படுத்தியது என்றால், கூட்டணி கட்சிகளின் கரத்தை தேர்தலில் 70% தூக்கி நிறுத்தியது உதயசூரியன் வாக்குகளாக இருக்கலாம். அதற்கு பதில் திமுகவே ஒவ்வொரு தொகுதியிலும் நேரடியாக போட்டியிட்டு இருந்தால் 2026 தேர்தலில் கூட திமுக தனிப்பெரும் கட்சியாக ஜெயித்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த வெற்றி வாய்ப்புகள் கூட்டணி என்ற பெயரில் சிதறி போயிருக்கலாம். இந்த பாடத்தை திமுக இப்போது கற்றுக்கொண்டு கூட்டணி இல்லாமலேயே ஆட்சி நடத்தும் தகுதியை திமுக பெற்றிருக்கிறது. அந்த இமேஜ் மக்கள் மத்தியில் இருக்கிறது. திமுக என்றால் நல்ல ஆட்சி இருக்கும்
என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது அண்ணா காலத்தில் அப்படி ஒரு பெயர் இல்லை. ஏனென்றால் முதன்முறையாக அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சி நடத்தினால்தான் அதன் தரம் புரியும். ஆனால் முதல் முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு அவருக்கு கூட்டணி தேவைப்பட்டிருக்கலாம். இப்பொழுது கூட்டணியினாலேயே திமுக தோற்கும் என்ற ஒரு நிலை வந்திருக்கலாம். காரணம், திமுக தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்தியாவிலும் ஒரு அரசியல் கட்சி இப்படி இயங்க வேண்டும், இப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தை சுட்டி காட்டுகிற ஒரு இடத்திற்கு திமுக வளர்ந்திருக்கிறது. 2021 முதல் 26 வரை நடந்த ஆட்சி இந்தியாவில் வேறெந்த மாநிலமும் வேறெந்த கட்சியும் வேறெந்த மாடலும் செய்திராத சாதனைகளை திராவிட மாடல் செய்தது என்ற நிரூபணத்தை 5 ஆண்டுகளில் உலகுக்கு காட்டியிருக்கிறார் ஸ்டாலின். அது மிகப்பெரிய வெற்றி. தேர்தலில் அவர் தோற்றாலும் ஆட்சியில் அவர் ஜெயித்தவர். அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றிகளை ஆட்சியில் செய்த ஆட்சி வேறு மாடல் ஆட்சியோ வேறு மாநில ஆட்சியோ வேறு கட்சி ஆட்சியோ இதுவரை இருந்ததில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த ஒரு பாசிட்டிவ் ஆக்கபூர்வ குவாலிட்டியை வைத்து கொண்டு திமுக இனி தனித்தே களமிறங்கலாம். அது உதயசூரியன் சின்னத்தை வைத்து நேரடியாக வாக்குகளை கேட்கலாம். பிற கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து அவர்கள் சின்னத்தை ஜெயிக்க வைப்பது ஒரு இமாலய அளவு உயரமான மலையை ஏறும் ஒரு கடுமையான முயற்சியாக இருக்கலாம். அது தேவையில்லை. திமுகவே நேரடியாக களத்தில் இறங்கலாம். உதயசூரியனே சின்னமாக அமையலாம். பிற சின்னங்களை நிற்க வைத்து வாக்குகளை சிதறவிட தேவையில்லை. அந்த தெளிவு இந்த தேர்தலில் வந்திருப்பது போல் தெரிகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சி என்பது பொதுவாக இடதுசாரி ஆட்சி என்ற முத்திரை குத்தப்பட்டுள்ளது. இடதுசாரிகள் என்று வழக்கமாக அழைக்கப்படும் கம்யூனிஸ்டுகள் உள்பட பலர் இதுவரை ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சிகளையெல்லாம் விட சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திராவிட மாடல் ஆட்சி என்ற கொடியை திமுக எந்த காலமும் தைரியமாக தூக்கி பிடிக்கலாம். அது அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது திராவிட மாடல் அல்லது இடதுசாரி மாடல் பிரச்சார பீரங்கிகளை களத்தில் இறக்க வேண்டும். பேச்சாளர்கள் பல கோடி பேர் இருக்கலாம், திமுக பேச்சாளர்களே பலர் இருக்கலாம். ஆனால் இடதுசாரி உணர்வுகளை பிரதிபலிக்கும் பேச்சாளர்கள் மிக குறைவு. காரணம், இடதுசாரி உணர்வுகளை செயல்பாட்டில் காட்டுகிற தலைவர்கள் கொஞ்சம் பேரே இருப்பார்கள். உதாரணமாக திமுகவில் ஸ்டாலின் ஒரு இடதுசாரி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடதுசாரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு இடதுசாரி, ராசா ஒரு இடதுசாரி. இவர்களை விட்டால் இடதுசாரி பேச்சாளர்களை திமுகவில் தேடித்தான் பார்க்க வேண்டும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு இடதுசாரி. வெளியே திமுகவுக்கு வெளியே இப்போது புதிதாய் வந்திருக்கிற செந்தில்வேல் ஊடகவியலாளர், இன்னும் மல்லை சத்யா, அப்புறம் அவர் கட்சியில் இன்னொருவர், இப்படி சிலர் ஆங்காங்கே திருமா கட்சியில் ஷானவாஸ், இப்படி இடதுசாரி உணர்வாளர்களும் பேச்சாளர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பேச்சாளர்களை கூட்டணி அமைத்து கொள்ளலாம். அவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட திமுகவை ஆதரித்து பேசினால்
இடதுசாரி கொள்கைகளை பேசினால் அவர்களை அரவணைத்து செல்லலாம். அதில் மிக ஃபோக்கஸாக அந்த நிலையை முன்னெடுக்கும் நிலைப்பாட்டை திமுக எடுத்தே தீர வேண்டும். வலதுசாரிகள் திமுகவில் பலர் இருக்கலாம். பழைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை சுற்றி இன்றளவும் கூட பல வலதுசாரிகள் இருக்கலாம். வலதுசாரிகளில் சிலர் வில்லன்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இடதுசாரி உணர்வாளர்களை பேச்சாளர்களாக, பிரச்சார பீரங்கிகளாக வைத்து கொண்டு இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினால் அடுத்த அலை திமுகவின் பக்கம் வீசுகிற அலையாக இருக்கலாம். அந்த அலையை நாம் தான் உருவாக்க வேண்டும். உருவாக்குவதற்கு இடதுசாரி உணர்வாளர்களே தேவை. வலதுசாரிகள் பக்கத்தில் இருந்தால் அது பாதகம் இல்லை. அவர்கள் வில்லன்களாக இருக்கக்கூடாது. வாக்காளர்களில் 95% வலதுசாரி பார்வை உள்ளவர்கள். அவர்கள் அரசியலில் அவ்வளவு பக்குவப்பட்டவர்களாக இல்லாமல் போகலாம். ஆனால் அவர்கள் வாக்களித்து தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். ஒரு அலை அவர்கள் மூலமாகத்தான் வாக்காக மாற முடியும். இதை மனதில் வைத்து இடதுசாரி பேச்சாளர்களை திமுக கழகம் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற பேச்சாளர்கள் கண்டிப்பாக தேவை. ஒரே ஒரு அண்ணாவுக்கு இணையாக பல கோடி பேச்சாளர்கள் கூட ஈடாக மாட்டார்கள். ஒரே ஒரு கலைஞருக்கு இணையாக பல கோடி பேச்சாளர்கள் ஈடாக மாட்டார்கள். ஒரே ஒரு பழனிவேல் தியாகராஜனுக்கு இணையாக பல கோடி பேச்சாளர்கள் ஈடாக மாட்டார்கள். இதை மனதில் வைத்து யாரை சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை புறந்தள்ள வேண்டும் என்பதை ஸ்டாலினும் உதயநிதி போன்றவர்களும் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். வலதுசாரிகளை பெரிதாக நம்பக்கூடாது. ஆனால் அவர்கள் இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது.